கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாமல் இல்லாட்டா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுக்கு பிச்சை போட முடியலன்னா இது அப்படி தான் சொல்லணும். பிச்சை போட முடியலன்னா திமுக வந்து சோர்ந்து போயிடும், அது மேலவே வர முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்க 14 கட்சிகளோட தயவும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த சைடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதிமுகவுக்கு ஒரு காலகட்டம் வரை ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி கட்சிகளே பெரிதாக நம்பியதில்லை. அவர் வந்து என் கூட்டணி மக்களோடும் மகேசனோடும்லாம் சேர்ந்து சொல்ல, நான் ஆண்டவனை நம்புகிறேன், மக்களை நம்புகிறேன், மக்களோட தான் என் கூட்டணிலாம் சொல்லி நின்று பெரும்பான்மையாக ஜெயித்தும் காமித்திருக்கிறார். அப்படிங்கும்போது இன்றைக்கி சூழ்நிலை ஒரு பெரிய தலைமை சாய்ந்த பிறகு அது சூழ்நிலை இந்த பாஜக வந்து அதிமுகவை வந்து அழிக்கிறதற்கு செய்த அத்தனை போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கி கட்சிங்கிறது ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகள் அது 2 விசிகே 2 கம்யூனிஸ்டுகள் அண்ட் காங்கிரஸ் இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து இன்னைய தேதிக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னீங்கன்னா, திமுகங்கிற ஒரு கட்சி மதவாதத்தை கையில் எடுக்காதுன்னு நினச்சி தான் இவங்க போனாங்க.